أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மாவுடைய நாளன்று மீண்டும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு நிறைய நல்ல அமல்களை செய்ய சொல்லி ஆர்வம் மூட்டியிருக்காங்க. அந்த வகையில் தொடர்ந்து நிறைய ஆர்வமும் நிறைய தூண்டுதலும் செய்யப்பட்ட ஒரு அமல் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சதக்கா அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த தர்மம் தான். தர்மத்தை பற்றி நிறைய விஷயங்களை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சுட்டி காட்டியிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நிறைய விஷயங்களை தர்மத்தை குறித்து நமக்கு எடுத்துரைச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு இந்த விஷயத்துக்கு ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்குன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரா பக்ராவுடைய 261வது வசனத்தில் சொல்லும் போது சொல்கிறான், அல்லாஹுவின் பாதையில் தங்கள் செல்வத்தை செலவிடுபவர்களுக்கு உவமையாவது, அதாவது யார் அல்லாஹுக்காக தனக்கு வழங்கப்பட்ட அருள்கொடையிலிருந்து ஒரு பகுதியவோ ஒரு சிறு துண்டையோ அல்லாஹுக்காக செலவு செய்கிறாங்களோ சதக்கா செய்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு உவமையை காட்டுறான், ஒரு எக்ஸாம்பிளை காட்டுறான். அதை என்ன அல்லாஹ் சொல்கிறான்னு பாருங்களேன். ஒவ்வொரு கதிரிலும் 100 தானிய மணிகளை கொண்ட 7 கதிர்களை முளைப்பிற்கும் ஒரு வித்தை போன்றதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது நீங்கள் பூமியில் விதைக்கும் போது ஒரே ஒரு விதையை தான் விதைக்கிறீங்க, ஆனால் அந்த விதையிலிருந்து 7 கதிர் வருது. அந்த ஒவ்வொரு கதிரிலையும் 100 தானியங்கள் தொங்குது. அப்போ மொத்தம் நம்ம விதைச்சது ஒரு விதை, ஆனால் அதிலிருந்து வந்தது 700 தானிய விதைகள் வெளியாகுது. அப்போ இதை தான் அல்லாஹ் தர்மம் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு ஒப்பாக சொல்கிறான். நீங்கள் செய்யக்கூடியது ஒரு சின்ன அமலாக இருக்கலாம், ஒரு சின்ன துளியளவு உங்களுக்கு தோணலாம், ஆனால் அதை நான் பல மடங்காக உங்களுக்கு ஆக்குறேன். எப்படி ஒரு குட்டி விதையிலிருந்து 700 தானியங்கள் வந்ததோ அதுபோல் நீங்கள் செய்யக்கூடிய அல்லாஹுக்காக செய்யக்கூடிய உங்களுடைய ஒவ்வொரு சதக்காவையும் நான் பன்மடங்கு ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இன்னும் அந்த வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறான், இதை மேலும் இரட்டிப்பாக்குகின்றான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் நான் யாருக்கு விரும்புகிறேனோ 700ஐயும் நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு நான் இரட்டிப்பாக்கி கொடுக்குறேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு அத்தியாயத்தில் 3வது அத்தியாயத்துடைய 96வது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா அதில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் விரும்பியவற்றை இறைவழியில் செலவழிக்காதவரை நீங்கள் நன்மையினை அடைந்திட முடியாது. அப்போ சுற்றி பிறருக்கு செலவு செய்கிறதையும் தர்மம் செய்கிறதையும் இஸ்லாம் ரொம்ப ஆர்வம் ஊட்டுதுன்னு நம்ம இதில் தெரிஞ்சுக்க முடியும். ஏன் அப்படின்னா அல்லாஹுவை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு தனி மனிதனுடைய இபாதத் ரொம்ப முக்கியமானதோ அதே போல் அந்த மனிதன் தன்னை சுற்றி இருக்க மனிதர்களுக்கும் தேவையானவனாக இருக்கணும், அவங்களுக்கும் பயன் தர வகையில் அவன் நடந்துக்கணும். இறைவனுக்கு மட்டும் நெருக்கமாக இருந்து தன்னை சுற்றி இருக்க மனிதர்களை விட்டு அவன் தூரமாயிடக்கூடாது, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கணும். அப்படிப்பட்ட மனிதர்களை தான் அல்லாஹ் நேசிக்கிறான். அந்த மனிதர்களுக்காக தான் அல்லாஹ் சொர்க்கத்தையும் தயார் செஞ்சு வச்சுருக்கான். இதை நம்மள பலர் நல்லா உணர்ந்திருப்போம். தர்மம் செய்கிறது நம்மளுடைய தினசரி பழக்கமாக கூட இருக்கும். டெய்லி ஏதாவது சதக்கா செய்கிறது, இல்லை வெள்ளிக்கிழமைகளில் சதக்கா செய்கிறது, ஒரு சிலர் ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் சதக்கா செய்வாங்க. இப்படி சதக்கா செய்கிறது நம்மளுடைய வழக்கமாக இருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் நமக்கு அதில் சோர்வு ஏற்படும், ஒரு தொய்வு ஏற்படும், ஒரு அலட்சியம் ஏற்படும், ஒரு எண்ணம் ஒன்று தோன்றும். ஏன் கொடுத்துட்டே இருக்கணுமா, ஏன் கொடுக்கணும், டெய்லியும் தானே நம்ம இவங்களுக்கு கொடுக்குறதால என்ன பயன் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு தோணலாம். இது எல்லாமே ஷைத்தான் நம்மளுக்கு போடக்கூடிய ஊசலாட்டங்கள் தான். நீ கொடுக்குறதால என்ன ஆக போகுது, அதான் மற்றவங்க கொடுக்குறாங்கல்ல, அவங்க 1000 ரூபா கொடுக்குறாங்களே, நீ கொடுக்குற 100 ரூபாயில் இப்போ என்ன ஆகிட போகுது, அதான் போன மாதம் நீ 2000 ரூபா கொடுத்தியே, இந்த மாதம் உனக்கு கொடுக்க என்ன தேவை இருக்குது, இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் ஷைத்தான் நம்மளுடைய மனசில் ஏற்படுத்துவான். இது எல்லாருக்குமே இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். தொடர்ந்து நன்மையில் அல்லாஹுடைய பாதையில் செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடர்பாடு வரும், திடீர்னு ஒரு எண்ணம் வரும், ஏன் இது செய்யணும் அப்படின்னு தோணும், நமக்கு தேவைகள் இருக்கே அந்த தேவைகளை நம்ம சரி செய்வோம் அப்படின்ற எண்ணம் தோன்றும். அப்போது இப்படிப்பட்ட எண்ணங்கள் தோன்றும் போது இப்படிப்பட்ட இடையூறுகள் வரும்போது அல்லாஹ் நமக்கு வழங்கிய செல்வத்தை மீண்டும் அவனுக்காக செலவழிக்கிறதுல நம்ம மனசை தயங்கும் போது ஒரு சில விஷயங்களை நம்ம நினைவில் வச்சுக்கணும். இந்த விஷயங்களை நம்ம நினைவுபடுத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த தடையுமின்றி நம்ம அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய மனிதராக மாறிடுவோம். உதாரணத்துக்கு பாருங்களேன், நம்ம வீட்டுடைய மாடியில்
மழை பெய்கிற தண்ணி வெளியில் போகிறதுக்குன்னு நம்ம ஒரு ஹோல் வச்சுருப்போம். அதுலேருந்து ஒரு பைப் வழியாக தண்ணி கீழே அப்படியே வெளியேறும் மாடியிலேருந்து. இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்குன்னா நல்லா தண்ணி ஃப்ளோவாக வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு மாடியில் இருக்க சின்ன சின்ன அழுக்கு இல்லை குப்பையெல்லாம் சேர்ந்து அடைச்சிச்சின்னா தண்ணி கீழே வேகமாக வெளிவராது. அப்போ நம்ம திரும்ப போய் அந்த பிளாக் பண்ணியிருக்க அந்த விஷயத்தை எடுத்து விட்ட உடனே திரும்ப தண்ணி ஃப்ரீயாக போயிடும். அதே போல் தான் நம்மளும் அல்லாஹுடைய பாதையில் நல்லா தர்மம் செஞ்சுட்டே இருப்போம். எப்படி இந்த குப்பைகள் போய் அந்த தண்ணி வரக்கூடிய இடத்த அடைக்குதோ அதே போல் நம்மளுக்கு ஒரு சில எண்ணங்கள் நம்மளுடைய நன்மைகளை நம்மள்ட்ட இருந்து அதி விரைவாக வெளியேற்றுறதுலேருந்து தடையாக இருக்கும். அப்படிப்பட்ட எண்ணங்களை நம்மக்கிட்ட இருந்து நம்ம எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நன்மைகள் நம்மக்கிட்ட இருந்து ரொம்ப வேகமாகவும் ரொம்ப இலகுவாகவும் வெளியேறிட்டே இருக்கும். அப்படி அந்த இடைப்பாடுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு சில விஷயங்களை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். தர்மம் செய்வதற்கு நமக்கு இடையூறாக இருக்கக்கூடிய மனநிலையை நம்ம எப்படி மாற்றுறது, எதெல்லாம் நம்ம நினைவில் வச்சுக்கிட்டா இந்த இடையூறுகள் நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் இந்த ஜும்மா சிந்தனைகளில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய தர்மம் ஒரு காலும் நம்மளுடைய செல்வத்தில் குறைவை ஏற்படுத்தாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய விஷயம். இது அல்லாஹுடைய வாக்குறுதியாகவும் இருக்குது. உங்களில் யார் அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்கின்றாரோ அந்த காரணத்தினால் ஒருபோதும் அவருடைய செல்வத்தில் எந்த குறைவும் ஏற்படாது. இன்றைக்கி பலர் தர்மம் செய்கிறத குறைச்சிக்கிட்டதுக்கு இல்லை சுருக்கிக்கிட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கொடுக்கறதால என்னுடைய செல்வம் குறைஞ்சிருமோ, எனக்கு தேவையான நேரத்தில் என்கிட்ட போதுமான பொருளாதாரம் இல்லாமல் ஆகிருமோ அப்படிங்கிற எண்ணம் தான். அப்போது நம்ம அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதால் நமக்கு எந்த குறைவும் ஏற்படாது அப்படிங்கிறதுல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, சதக்கா செய்வதின் மூலம் அல்லாஹுடைய கோபம் தணிகின்றதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஒரு நாளில் காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து திரும்ப நம்ம தூங்க போகிற வரைக்கும் எல்லா விஷயமுமே நம்ம அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சிடறோமா? அல்லாஹ்வுக்கு நம்ம மேலே கோபமே ஏற்படாத அளவு நம்மளுடைய எல்லா நாள்களும் இருக்கா? காலையில் ஏதாவது ஒரு ஃபஜருடைய நேரத்தில் லேட்டாக எழுந்திருக்கலாம், அன்னைக்கு குரான் எதுவும் ஓதாமல் இருந்திருக்கலாம், நம்ம பெற்றோர்கள்கிட்ட அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வகையில் நம்ம நடந்திருக்கலாம், நம்ம கணவன்கிட்ட அதிருப்தி ஏற்படுத்துகிற வகையில் நம்ம நடந்திருக்கலாம், நமக்கு கீழே இருக்க பலகீனமானவர்கள் நம்ம வீட்டு வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்கள் கிட்ட நம்ம கோபப்பட்டிருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு தவறு நம்ம காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து மீண்டும் தூங்க போகிற வரைக்கும் நம்ம செஞ்சுட்டே தான் இருக்கோம். இந்த தவறுகள் எல்லாம் என்னுடைய ரப்பை கோபப்படுத்துமே, அதை பற்றி நான் என்னைக்காவது யோசிச்சிருக்கேனா? அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தர்மம் செய்யுங்க. நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தர்மங்களாக இருந்தால் கூட அது அல்லாஹுடைய கோபத்தை தணிக்கின்ற விஷயமாக இருக்குது. இப்போது எப்படி ஒரு நாள் இறைவனுடைய கோபம் இல்லாமல் என்னுடைய நாள் கழியணும்னு நான் விரும்பினேன் அப்படின்னா, அந்த நாளில் நான் சதக்கா செஞ்சுருந்தேன்னா அல்லாஹ் என்னை பார்த்து கோபப்படாமல் இன்முகத்தோடு சிரிக்கக்கூடியவனாக இருக்கான். இன்னும் பாருங்களேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு நபிமொழியில் சொல்லும் போது சொல்கிறாங்க, ரகசியமாக செய்யக்கூடிய தர்மங்கள் அல்லாஹுடைய கோபத்தை தணிக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கி பல சமயம் நம்ம வெளிப்படையாக தர்மங்கள் செய்கிறது புகழுக்காகவும் பெருமைக்காகவும் மாறிடுது. கொடுக்கும்போது அந்த புகழ் பெருமை இன்டென்ஷன் இல்லாட்டி கூட அந்த வெளிப்படையாக தர்மம் செய்து முடித்ததுக்கப்புறம் 4 நபர்கள் சொல்லும்போது நமக்கு அது ஒரு புகழையும் ஒரு பெருமையையும் ஏற்படுத்துது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் ரகசியமாக செய்யுங்க, உங்களுக்கும் உங்கள் ரப்புக்கும் மட்டும் தெரியக்கூடிய தர்மங்களை செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்யக்கூடிய ரகசியமான தர்மங்கள் உங்களுடைய ரப்புடைய கோபத்தை உங்கள் மீது இல்லாமலாக்கும், உங்கள் மேலே அவனுடைய அன்பு பார்வையை வீச வைக்கக்கூடியதாக இருக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், தர்மம் செய்யும்போது நம்ம நினைவில் வைக்க வேண்டியது என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய நபிமொழி இது. தர்மம் ஒரு மனிதனுக்கு கெட்ட முடிவு ஏற்படாமல் தடுக்கின்றது. நம்ம துவாக்களில் எவ்வளோ நாள் இது துவா கேட்குறோம், யா அல்லாஹ் எனக்கு ஒரு தீய முடிவை கொடுத்துடாத, எனக்கு அகோரமான மரணத்தை கொடுத்துடாத, நீ விரும்பாத ஒரு மரணத்தை எனக்கு ஏற்படுத்திடாத, உன்னுடைய திருப்தி இல்லாத ஒரு மரணத்தை ஏற்படுத்திடாத, யாரும் என்னுடைய ஜனாசாவை பார்த்து முகம் சுளிக்கிற அளவில் என்னுடைய மரணத்தை ஏற்படுத்திடாத, என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய உறவினர்கள் எனக்காக என் அருகில் இருந்து துவா செஞ்சு என்னை அடக்கம் செய்யக்கூடிய ஒரு கண்ணியமான ஒரு மரணத்தை கொடு, நோய்வாய்ப்பட்டு அகோரமாக என்னை மரணிக்க வச்சிடாதுன்னு எவ்வளோ முறை நம்ம மரணத்துக்காக நம்ம அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுருப்போம். எத்தனை ஜனாசாக்களை போய் பார்த்து அதிலிருந்து நம்ம படிப்பினை பற்றியால இது மாதிரி என் மரணத்தை ஆக்கிறாத, உனக்கு விருப்பமான ஒரு முடிவை எனக்கு கொடுன்னு நம்ம எவ்வளோ முறை இறைவன்கிட்ட கேட்டிருக்கோம்.
அப்போது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தர்மமும் நமக்கு தீய முடிவுகள் ஏற்படாமல் நம்மை தடுக்கின்றதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அடுத்த முறை தர்மம் செய்யும் போது நம்ம மனசு எங்கேயாவது இடையூறு ஏற்படுத்துது, இல்லை ஏதாவது ஒரு கசப்பை உணருது அப்படின்னா அப்போ நம்ம நினச்சிக்க வேண்டிய விஷயம், நான் செய்யக்கூடிய இந்த தர்மம் என்னுடைய ரப்புக்கிட்ட இருந்து எனக்கு நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும், என்னுடைய தீய முடிவை என்னை விட்டு தூரமாக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். அடுத்ததாக இந்த தர்மம் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய நன்மைகள் என்னென்னா, நம்மளுடைய ஆயுளை அதிகரிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இதுவும் நபிமொழி தான், யார் ஒருவர் தர்மம் செய்கின்றாரோ அவருடைய ஆயுட்காலம் நீட்டி வைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முறை ஒரு சஹாபி ஊரில் இருந்து வெளியூருக்கு பயணம் பண்ணுறதுக்காக கிளம்புறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதர் போகும்போது சொல்கிறாங்க, போகக்கூடிய இந்த மனிதர் மீண்டும் ஊருக்குள்ளே வரமாட்டார், அவரை மரணிச்சிருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எல்லா சஹாபாக்களும் அவர் வரனால பார்க்குறாங்க, அவர் வரமாட்டார், ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தான் நடக்கும், அவர் மரணிச்சிருவாருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மனிதர் மீண்டும் ஊருக்குள்ளே வரார். வந்த உடனே சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சொன்னீங்களே இந்த மனிதர் வந்து மரணித்திருவாருன்னு சொன்னீங்களே அப்படின்னு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த ஊரில் போய் நீங்கள் என்னென்ன நன்மைகள் எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் தேவையுள்ள ஒரு மனிதருக்கு தான தர்மம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர் செய்த தர்மம் தான் அவருடைய ஆயுளை நீட்டித்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளும் நல்ல ஆயுட்காலம் வேணும், ஆரோக்கியமான என்னுடைய ஆயுட்காலம் வேணும்னு நம்ம இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வழியாக அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்க ஆயுதம் தான தர்மங்களின் மூலமாக நம்மளுடைய ஆயுட்களை நீட்டிக்கொள்ள முடியும். இதுவும் அல்லாஹுடைய நாட்டப்படி தான். அடுத்ததாக 5வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் நமக்கு வானவர்களுடைய சிபாரிசை பெற்றுத்தருதான். சுபஹானல்லாஹ். நமக்காக இந்நேரத்தில் யார் சிபாரிசு செய்வாங்க? உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்காக துவா செஞ்சிட்ருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்ம மரணித்து போனதுக்கப்புறம் வேணால் நம்மளுடைய பிள்ளைகள் நமக்காக துவா செய்வாங்க. பெற்றோர் உயிரோடு இருக்கும்போதே அந்த பெற்றோருக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர்? இல்லை நம்ம தான் நம்ம பெற்றோர் உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்காக துவா செஞ்சுருக்கோமா? நம்மளுடைய பிள்ளைகள் செய்கிறாங்களா? நம்மளுடைய துணைகள் நமக்காக செய்கிறாங்களா? இல்லை நம்மளுடைய நண்பர்கள் செய்கிறாங்களா? யார் நம்ம செய்த நன்மைகளை இறைவன்கிட்ட சுட்டி காட்டி, யா அல்லாஹ் இவங்க இவ்வளோலாம் நன்மை செய்கிறாங்க, யா அல்லாஹ் இவங்களுக்கு நீ இரக்கம் காட்டுன்னு நமக்காக துவா செய்யக்கூடிய மனிதர் இந்த பூமியில் யார் இருக்கா? ஆனால் பாருங்கள், யார் ஒருவர் தான தர்மம் செய்கின்றாரோ அவர்களுக்காக மலக்குமார்கள் அல்லாஹ் கிட்ட சிபாரிசு செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, முஸ்லிமில் வரக்கூடிய நபிமொழி இது, அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து 2 வானவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பூமிக்கு இறங்காமல் இல்லை. நிறைய மலக்குமார்கள் நிறைய வேலைகளுக்காக பூமிக்கு இறங்குறாங்க. அதில் குறிப்பாக இந்த 2 வானவர்கள் அல்லாஹுடைய தரப்பிலிருந்து இந்த பூமிக்கு இறங்குறாங்க. அப்போ அவங்க இறங்கும்போது அந்த பூமியை அவங்க சுற்றி வலம் வரும்போது யாரெல்லாம் அல்லாஹுடைய பாதையில் தான தர்மம் செய்கிறாங்களோ அந்த மனிதர்களை கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு அந்த மனிதருக்காக அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், இறைவா செலவு செய்பவர்களுக்கு நீ நல்ல ஒரு பிரதிபலனை தா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட துவா இல்லைங்க, இறைஞ்சுறாங்க, கெஞ்சுறாங்க. யா அல்லாஹ் உனக்காக உன்னுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய இந்த மனிதர்களுக்கு அதுக்கான தகுந்த பிரதிபலனை நீ கொடுத்துரு அப்படிங்கிற துவாவை செஞ்சிட்ருக்காங்க. அதே போல் இது ஒரு வானவருடைய பணி. 2 பேர் இறங்குறதுல ஒருத்தர் யார் அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மம் செய்கிறாங்க அப்படிங்கிறத தேடி பார்த்து அந்த மனிதர்களுக்காக அல்லாஹ் கிட்ட இறைஞ்சிட்ருக்கார். இன்னொரு வானவர் என்ன செய்கிறாரு, யாரெல்லாம் கஞ்சத்தனத்தின் காரணமாக எங்கே கொடுத்தா என்னுடைய செல்வம் குறைஞ்சிருமோ அப்படிங்கிற எண்ணத்தில் தர்மம் செய்யாமல் செல்வத்தை தன்னோட வச்சுருக்காங்களோ அந்த மனிதர்களுக்காக அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்கிறார். எப்படி செய்கிறாருன்னு பாருங்களேன். இறைவா கஞ்சத்தனம் புரிவோருக்கு நீ அழிவைத்தா அப்படின்னு அல்லாஹ் கிட்ட வேண்டிக் கொள்ளக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்போது தர்மம் அப்படிங்கிறது நமக்கு தினம்தோறும் வானவர்கள் மூலமாக அல்லாஹ் கிட்ட நமக்கு சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருது. அடுத்ததாக 6வது விஷயம், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தர்மமும் நரக நெருப்பிலிருந்து நம்மை காக்கின்றது. நரக நெருப்பு எவ்வளவு கடுமையானது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பயான்களில் கேட்டு தெரிஞ்சிருப்போம். இருக்கிறதுலையே நரகத்தில் சிறிய தண்டனை நெருப்பாலான செருப்பு அணிவிக்கப்படுறது. அந்த செருப்பு அணிந்த உடனே அந்த சூட்டின் காரணமாக அவருடைய மூளை உருகி அவருடைய கால் வழியாக ஓடுமா. அப்போது அதுவே அவ்வளோ கடுமையாக இருக்கும் அப்படின்னா நரகத்துடைய நெருப்பு எவ்வளோ கடுமையானதாக இருக்கும்.
அப்போது இப்படிப்பட்ட கொடூரமான இந்த நரக நெருப்பிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமல் இந்த தான தர்மம் தான். எவ்வளோ மனிதர்கள் அல்லாஹ் தூக்கி நரகத்தில் போட்டாலும் நரகம் இன்னும் எனக்கு பசி ஆறலை, எனக்கு வேணும் வேணும்னு கேட்குது. அப்போ அந்த நரகத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு பேரித்தம்பழத்தை ஏனும் தர்மம் செய்து நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய தொகைகளை தர்மம் செஞ்சாதான் நம்ம நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்படுவோங்கிறது அர்த்தம் இல்லை. சின்ன சின்ன தர்மங்கள் கூட நம்ம அல்லாஹ்விற்காக செய்யும்போது அல்லாஹ் நம்மளை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கிறான். அடுத்து, தர்மம் செய்ய விடாமல் நமக்கு இடையூறுகள் ஏற்படும் போது நம்ம நினைவில் கொள்ளக்கூடிய 7வது விஷயம் என்ன அப்படின்னா, மறுமை நாளில், நிழலே இல்லாத நாளில் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குடும்பத்தாரையே பார்த்து விரண்டு ஓடக்கூடிய நாளில், ஒரு தாய் பெற்ற பிள்ளையை பார்த்தும், ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோரை பார்த்தும், உடன் பிறந்தவர்களை பார்த்தும், இங்கு உயிருக்குயிராக இருந்த தோழர்கள் ஒருவரை பார்த்து விரண்டு ஓடக்கூடிய அந்த நாளில், சூரியன் நமக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கும்போது வெப்பத்தால் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வேர்வைகளில் மூழ்கி போயிருக்கக்கூடிய அந்த நாளில் ஒரே ஒரு நிழல் மட்டும்தான் இருக்கும் சகோதரிகளா. அதுதான் அல்லாஹுடைய அர்ஷுடைய நிழல். அந்த அர்ஷுடைய நிழலை அல்லாஹ் எல்லாருக்கும் தர்றதில்லை. ஒரு குறிப்பிட்ட சில 7 பிரிவினர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் அந்த நிழலை தரான். அப்படிப்பட்ட நிழல் யாருக்கு கிடைக்குதுன்னா, யார் தான் செய்யக்கூடிய தர்மம், வலக்கரத்தால் செய்யக்கூடிய தர்மத்தை இடக்கரத்துக்கு தெரியாத அளவு செய்கிறாரோ, அதாவது பெருமைக்காகவும் புகழுக்காகவும் இல்லாமல் மறைமுகமாக முழுக்க முழுக்க அல்லாஹுடைய அன்பு வேணும் அப்படிங்கிறத மட்டும் எதிர்பார்த்து தர்மம் செய்யக்கூடிய மக்களுக்கு தான் நாளை மறுமையில் அல்லாஹ் ஹர்ஷுடைய நிழலை தரான். இங்கே அந்த பூமியில் அப்படி தர்மம் செய்யக்கூடிய மக்களை நம்ம பார்க்கும்போது ஏமாளிகள் மாதிரி நமக்கு தோணலாம். எவ்வளோ பண்ணுறான் பாரு, தனக்குன்னு ஏதாவது வச்சுக்கிறானா, எல்லாத்தையும் இவன் தர்மம் பண்ணிடுறானே, கேட்கும் போதெல்லாம் தூக்கி தூக்கி கொடுக்குறானே அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் நாளை மறுமை நாளில் கண்ணியப்படுத்தப்பட்டவங்களா இந்த சதக்கா செய்யக்கூடியவங்க தான் இருப்பாங்க. அடுத்ததாக நம்ம நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய 8வது விஷயம், இறுதியான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய தர்மம், நம்ம நினைக்கிறோம் நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ, ஆயிஷாவுக்கு கொடுக்குறோன்னா ஆயிஷாவுக்கும், ஃபாத்திமாவுக்கு கொடுக்குறோன்னா ஃபாத்திமாவுக்கு பயனளிக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் இதை அவங்க கரத்தால் அவங்க வாங்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தர்மத்தையும் அவனுடைய கரங்களால் வாங்குகிறான். சுப்ஹானல்லாஹ். நம்ம இப்போது இந்த மனிதருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சாதானே நமக்கு எந்த இடையூறும் தடங்களும் ஏற்படும். அல்லாஹுடைய கரங்களில் நம்ம நம்மளுடைய பொருளாதாரத்தை வைக்கிறோன்னு நினச்சி பாருங்களேன், தர்மம் செய்கிறதுக்கு நமக்கு எந்த இடையூறும் இருக்காது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கின்ற நபிமொழி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, தான தர்மங்களை அல்லாஹ் தனது வலது கையால் ஏந்தி கொள்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும், ஒவ்வொரு தர்மமும், அல்லாஹ்வுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சதக்காக்களையும் அல்லாஹ் அந்த மனிதன் வாங்குறதுக்கு முன்னாடி தன்னுடைய வலது கையால் ஏந்தி கொள்கிறானா. அப்புறமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களில் ஒருவர் தம்முடைய குதிரை குட்டியை வளர்ப்பது போன்று உங்களுக்காக அல்லாஹ் அதனை வளர வைக்கின்றான். எப்படி நீங்கள் ஒரு குதிரை குட்டியை பேணி பாதுகாத்து வளர்க்குறீங்களோ, அதே போல் உங்களுடைய ரப்பு நீங்கள் செஞ்ச தர்மத்தை தன்னுடைய வழக்கரத்தால் வாங்கி அதை வளர்க்குறான். அவ்வாறு நீங்கள் தர்மம் செய்து ஒரு பிடி உணவு உஹது மலையை போன்று பெரிதாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்போ நாளைக்கு மறுமையில் நம்ம போய் பார்க்கும்போது அல்லாஹ் நம்ம கொடுத்த தர்மங்களை நமக்காக பெரிதாக ஆக்கி வச்சுருப்பானா. பாருங்கள், நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய சக மனிதனுக்கு நம்ம உதவி செய்கிறோம், அவனுடைய தேவையை நம்ம நிறைவேற்றி கொடுக்குறோன்னு நினைக்கிறோம். ஆனால் பாருங்கள், இங்கே நம்மளுடைய தர்மங்கள் நம்மளுடைய தேவையை நாளை மறுமையில் நமக்கு நிறைவேற்றி கொடுக்குறதா இருக்குது. அல்லாஹ் நம்ம செய்யக்கூடிய தர்மங்களை அவனுடைய கரங்களில் பெற்றுக்கொண்டு அதை நமக்காக பெருக்கி மறுமை நாளில் நமக்கு அதை ஒரு அன்பளிப்பாக நம்மளுடைய ரப்பு கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வாங்களாம், எப்போது தர்மம் செய்தாலும் அந்த தர்மத்துக்காக அவங்க கொடுக்கக்கூடிய பொருட்களில் கொஞ்சம் பர்ஃப்யூம் போட்டு தான் கொடுப்பாங்க, நறுமணம் போட்டு தான் கொடுப்பாங்களாம். அப்போ அது அவங்கக்கிட்ட கேட்கப்படுது, ஏன் நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருட்களில் நறுமணம் போட்டு கொடுக்குறீங்கன்னு. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்களாம், இந்த பொருள் முதல்ல என்னுடைய ரப்புடைய கைக்கு தான் போகும், அதுக்கப்புறம் தான் அந்த மனிதனுடைய கைக்கு போகுது. என் ரப்பு கிட்ட போகக்கூடிய பொருள் மனமானதாக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதே போல தான் மறுமை நாளில் நம்ம அல்லாஹ்வை போய் சந்திக்கும் போது அல்லாஹ் கேட்பானா, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், நீ ஏன் என்னை சந்திக்க வரலைன்னு ஒரு அடியானை பார்த்து கேட்பான்.
இப்போ அந்த அடியான் சொல்வானா, யா அல்லாஹ், நீ அகிலங்களை ஆளக்கூடியவன், உனக்கு எப்படி நோய்வாய்ப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்போது அல்லாஹ் சொல்வானா, இந்த அடியார் நோய்வாய்ப்பட்டிருந்தாரே, அவரை நீ வந்து நலம் விசாரிச்சிருந்தனா அவரின் மூலமாக நீ என்ன அடைஞ்சிருக்கலாமேன்னு அல்லாஹ் சொல்வானா. அடுத்து கேட்பானா, நான் பசியோடு இருந்தனே, நீ ஏன் எனக்கு உணவு தரலை? நான் உன்னை தேடி பசியோடு வந்தபோது நீ எனக்கு உணவளிக்கலையேன்? இப்போ மீண்டும் அந்த அடியான் அல்லாவை கேட்பானா, யா அல்லாஹ், நீ அகிலங்களுடைய ரப்பு, எல்லாத்தையும் படைத்து பரிபாலித்து அடக்கி ஆளக்கூடியவன், நீ உனக்கு பசி ஏற்பட்டதா அப்படின்னு சொல்லி கேட்பானா. இப்போ அல்லாஹ் சொல்வானா, இந்த ஒரு மனிதன் பசியோடு உன்னிடம் வந்தானே, அவனுடைய பசியை நீ தீர்த்திருந்தனா அவன் மூலமாக நீ என்ன அடைஞ்சிருப்ப அப்படின்னு அல்லாஹ் சொல்வானா. அடுத்து அல்லாஹ் கேட்பானா, நான் தாகத்தோடு உன்கிட்ட வந்தனே, நீ ஏன் என்னுடைய தாகத்தை தீர்க்கலன்? அந்த மனிதர் கேட்பாராம், அகிலங்களின் ரப்பே, உனக்கா தாகம் ஏற்பட்டது, உன்னுடைய தாகத்தை எப்படி நான் தீர்க்க முடியும் அப்படின்னு. அப்போ அல்லாஹ் சொல்வானா, இந்த மனிதன் உன்கிட்ட தாகத்தோடு வந்தாரே, அவருடைய தாகத்தை நீ தீர்த்திருந்தனா அவரின் மூலமாக நீ என்னை அடைந்திருக்கலாமே அப்படின்னு. இந்த ஒட்டுமொத்த நபிமொழியும் இந்த ஒட்டுமொத்த செய்திகளும் நமக்கு நினைவுபடுத்துகிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இறைவனை அடைவதற்கு தான தர்மங்கள் ஒரு சிறந்த வழியாக இருக்குது. நீங்கள் நேரடியாக உங்கள் ரப்புடைய கரங்களில் தான் உங்களுடைய தர்மங்களை கொடுக்குறீங்க. அதை நீங்கள் பிறருக்காக செய்யலை, உங்களுடைய நன்மைக்காக தான் செய்கிறீங்க அப்படிங்கிறத உணர்த்துது. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய இபாதத்துகள்லேருந்து எல்லாமே அல்லாஹ்வை அடைவதற்கு தானே, அல்லாஹுடைய அன்பை நம்ம மேலே ஏற்படுத்தணுங்கிறதுக்கு தானே. நாளை மறுமையில் என் ரப்பு முன்னாடி நான் போய் நிற்கும்போது என் ரப்பு என்ன இன்முகத்தோடு வரவேற்கணுமே, நானும் அந்த நாளில் இன்முகத்தோடு இருக்கணுமே. இதுதானே நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பும். இந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் இருக்குது. அல்லாஹ் உங்களையும் என்னையும் தர்மத்தில் நிலைத்திருக்கக்கூடிய மக்களாக மாற்றணும் இன்ஷா அல்லாஹ். இம்மையிலும் மறுமையிலும் இந்த தர்மத்தின் மூலம் அல்லாஹுடைய அன்பிற்குரியவர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் மாற வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.